அப்பொழுது உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க முடியாது என உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கோ மேல்முறையீடு செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அவசர சட்டம் கொண்டு வந்தால் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ரமேஷ்குமார். பொதுவாக இதனுடைய வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்று பார்க்கும்போது ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார், தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவர்கள் கொண்டு வரலாம் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய அந்த சீராய்வு மனு நிலுவையில் இருக்கிறது. அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம், அதற்கு தொடர்பாக முறையிடலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவசர சட்டம் என்பது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற பிரச்சனைகள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் நிலுவையில் இருந்தாலும் அது தீர்ப்புக்கு எதிராகவோ அல்லது அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கும் பொழுதோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில ஒரு விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களை இடித்து தள்ள வேண்டும் என்று ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசு, அப்போது இருந்த தமிழக அரசு அந்த இடிப்பதற்கு ஒரு தடை விதித்து ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வருடம் அந்த சட்டம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. ஆக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த உத்தரவு மத்திய அரசு அனுமதி அளித்த அந்த அரசு உத்தரவு என்பது ஒரு மேலோட்டமான உத்தரவு. ஆனால் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அதாவது அதற்கான காரணம், அந்த நோக்கம், விளக்கம், அந்த சட்டம் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு பெரிய அளவிலே இந்த ஜல்லிக்கட்டுக்கான நடத்துவதற்கான ஒரு முறையான பெரிய அளவிலான ஒரு விளக்கங்கள் இருக்கும். ஆக அந்த அவசர சட்டம் கொண்டு வருவதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். ஒருவேளை இந்த சட்டத்தையும் எதிர்த்து வழக்கு தொடரலாம். ஆனால் ஒரு மேலோட்டமான அரசு உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கும் ஒரு விரிவான ஒரு விளக்கமான ஒரு காரியங்களோடு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரும் போது அவசரமாக எந்த தடை உத்தரவையும் நீதிபதிகள் வழங்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சட்டத்தினோட நோக்கம், இதெல்லாம் அம்சங்களை எல்லாம் ஆராய்ந்துதான் அதற்கான தடை விதிக்கப்படும். ஆக அந்த அவசரம் சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ரமேஷ்குமார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கான நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்படியே அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் மாநில அரசுடைய அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விவகாரத்துல எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? இது தொடர்பாக மாநில அரசு என்று பார்க்கும்போது உடனடியாக இது குறித்து அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆலோசித்து, ஏனென்றால் சட்ட ரீதியான இதுபோன்ற அவசர சட்டங்கள் கொண்டு வருவதும் என்றால் மாநில அரசினுடைய தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அவருடைய ஆலோசித்து சட்டம் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அமைச்சரவை கூடியோ அல்லது அமைச்சரவை ஒப்புதலுடனோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக கவர்னர் ஒப்புதலுடன் அவசரம் சட்டம் கொண்டு வரப்பட்ட உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு நடத்துவதற்கான அந்த உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடலாம். ஏனென்றால் இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் தற்போது இந்த உச்சநீதிமன்ற தடை உத்தரவால் போயிருக்கிறது. ஆக தமிழக அரசு இது தொடர்பாக சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்தோ அல்லது அரசு தலைமை வழக்கறிஞர்கள் ஆலோசித்தோ அந்த அவசர சட்டம், ஏனென்றால் மத்திய அரசு ஒரு மறைமுகமாக இன்னும் சொல்லப்போனால் தெளிவாகவே தமிழக அரசு சட்டம் கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தற்போது நமக்கு தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த மத்திய இணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். ஆக தமிழக அரசு இதற்கான முயற்சியில் ஈடுபடும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம்.